அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு சென்னை மாகாணத்தின் முதல்வராயிருந்த மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய ஐயா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் வாழ்வில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் மொமெண்ட்டை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க, அவரோட வாழ்க்கை வரலாற்றை நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பட் இப்போது இந்த காணொலியில் ஜஸ்ட் ஒரே ஒரு இன்சிடெண்ட். when he was a CM, அப்போ சென்னை மாகாணம்ங்கிறது ஆந்திரா, கர்நாடகா, கேரளா மற்றும் நம்மளோட தமிழ்நாடு இதெல்லாம் உள்ளடக்கியது சென்னை மாகாணம் அப்படின்னு பிரிட்டிஷ் பீரியடில் சொன்னாங்க இல்லையா? ஸோ அந்த மாகாணத்துக்கு முதல்வராக இருந்தவர் தான் நம்மளோட ஐயா ஓமந்தூரார். அவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அப்படிங்கிறவரை ஓமந்தூரார்னு குறிப்பிடுறது உண்டு. இப்போது அவர் சிஎம்மாக இருக்கார். தென்காசிக்கு ஒரு அரசு நிகழ்ச்சிக்காக போகிறார். தன்னோட உதவியாளரும் இவரும் காரில் போகிறாங்க. அரசு நிகழ்ச்சிகள்னால் அரசு விருந்தினர் மாளிகையில் நீங்கள் தங்கிக்கலாம். அதே மாதிரி அவங்களும் ஸ்டே பண்ணுறாங்க. ஸ்டே பண்ணும்போது அந்த மாளிகையை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய பலாப்பழ மரங்கள், மற்ற இயற்கை சூழல் அமைந்த ஒரு பகுதி. அங்கே ஒரு அழகான பலாப்பழ மரம் இருக்குது. அப்போது ஓமந்தூரார் அவரோட உதவியாளர் என்ன பண்ணியிருக்கார், ஒரு பலாப்பழத்தை, நல்ல பழுத்து போன பழத்தை எடுத்து சென்னைக்கு கிளம்பும்போது இவங்களோட வாகனத்துக்கு பின்னாடி வச்சுட்டு கிளம்பிடுறார். அதை இவர் நோட்டீஸ் பண்ணலை, ஓமந்தூரார் அவர்கள் நோட்டீஸ் பண்ணலை. சென்னை ரீச் ஆனதுக்கப்புறம் கார் பின்புறத்தில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, ஏதுப்பா பலாப்பழம் அப்படின்னு உதவியாளர் கேட்கும்போது, ஐயா நம்ம அங்கே மாளிகையில் தங்கியிருந்தோம்ல தென்காசியில், அப்போ தாங்க எடுத்தேன் அப்படின்னு சொன்னாராம். பறிச்சுட்டு வந்தேன், அதை சுற்றி அந்த மரங்கள் இருந்தது, அதில் தான் இருந்து எடுத்தேன்னு சொன்னாராம். இந்த மாதிரி அந்த அரசு விருந்தினர் மாளிகையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னோன்னே இவருக்கு ஒரே ஷாக். என்கிட்டையும் ஒன்றும் சொல்லலை. சரி ரைட், அவர்கிட்ட சொன்னியா, அங்கேருந்து வாட்ச்மேன்கிட்ட சொல்லிட்டு பறிச்சுட்டு வந்தியாப்பா அப்படின்னு கேட்டப்போ, இல்லைங்க, வாட்ச்மேன் அங்கே இருந்தாரா இல்லையா? இருந்தாருங்க. அப்போ ஏன் கேட்கல அப்படின்னப்போ இவர்கிட்ட பதில் இல்லை. அந்த காலத்தில் ஒரு பெரிய பலாப்பழங்கிறது காலனா மீன்ஸ் 25 பைஸ், சரிங்களா? அப்போது இப்போ என்ன சொல்கிறார் ஓமந்தூரார், சரி போய் அவர்கிட்ட நான் இந்த மாதிரி ஒரு பழத்தை இந்த மாளிகையிலேருந்து எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்புதல் கையொப்பம் வாங்கிட்டு வா, ஒரு லெட்டர் பேரில் எழுதி வாங்கிட்டு வான்னு சொல்லி சொல்கிறார். இவருக்கு ஒரே ஷாக். சென்னை வந்தாச்சு, ஒரு பலாப்பழத்துக்காக இவர் திருப்பி என்ன தென்காசி போக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேங்க அப்படின்னு அவர் சொன்னாராம். அதுக்கு ஓமந்தூரார் கொடுத்த பதிலை பாருங்கள். அதாவது முதல்வரோட உதவியாளரே பலாப்பழம் திருடுறான்னா முதல்வர் எதையெல்லாம் திருடுவான்? அவன் அப்படி இல்லை, அவன் நினைப்பான் என்ன? அதனால் கண்டிப்பாக நீ போய் கையெழுத்து வாங்கிட்டு வரணும்னு உறுதியாக சொல்லிட்டார். இப்போ இவர் கிளம்புறார். அவர் ஆப்ஷனே கிடையாது இவருக்கு. ஐயா இப்போ நீங்கள் அங்கே போகணும், ட்ரெயினில் போகணும் அப்படின்னா 6.5 ரூபா போகிறதுக்கு, ரிட்டன் 6.5 rupees, டோட்டல் 13 ரூபா, சரிங்களா? இவரோட மாத வருமானமே 12 ரூபா தான். இப்போ 13 ரூபா செலவு பண்ணி தென்காசிக்கு போகணுமான்னு இவர் யோசிக்கிறார். இவர்கிட்ட காசு இல்லைங்கிறது ஓமந்தூராருக்கு தெரியும். ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டரை கூப்பிட்டு, ஏப்பா இவனுக்கு ஒரு 13 rupees 13 ரூபா கொடுத்து அனுப்பிச்சி விடுப்பா அப்படின்னு சொல்கிறார். அவர் சொன்ன மாதிரியே 13 ரூபா கொடுக்கப்படுது. ட்ராவல் பண்ணுறார் ட்ரெயினில். சொன்னபடியே கையொப்பம் வாங்கிட்டு ரிட்டன் வந்துட்டார் சென்னைக்கு. வந்து தன்னோட முதல்வர்கிட்ட காட்டுறார், ஐயா நான் நீங்கள் சொன்ன மாதிரி சைன் வாங்கிட்டேங்க, இப்பயாவது விட்டுருவாருன்னு இவர் நினச்சிருக்கார். அப்படியா, பரவாயில்ல வாங்கிட்டேன். இப்போது அந்த 13 ரூபா கொடுத்து அனுப்பிச்சார் இல்லையா, அதை அப்படியே டீலில் விட்டுற முடியாது இல்லையா? அது என்ன நம்ம வீட்டு காசா? அது மக்களோட வரி பணம், அரசோட சொத்து இல்லையா? அதனால்
ஓமந்தூரார் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட சொல்கிறாராம், எப்பா இந்த மாதம் 6,000 ரூபாய், அடுத்த மாதம் 6,000 ரூபாய் என்னோடய உதவியாளர் சம்பளத்தை பிடிச்சிரு அப்படின்னு சொன்னாராம். அப்படிங்கப்பா, காலனா ஒர்த் இருக்கிற ஒரு பலாப்பழத்துக்கு எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் பார்த்தீங்களா? இது பனிஷ்மெண்ட்டாக இல்லை, இது லெசன். அந்த காலத்தில் எப்படி இருக்காங்க, இந்த மண் எப்பேற்பட்ட தலைவர்களை தாங்கி இருந்திருக்கு பாருங்களேன். இந்த பாரத மாதா ஒரு சின்ன ஊழல் கூட கிடையாது, சின்ன கரை கூட கிடையாது. அந்த காலத்தில் வாழ்ந்த ஏகப்பட்ட ஜமீன்தார்கள், பணக்காரர்கள்லாம் இருந்திருப்பாங்க. அவர்களோட எந்த பெயரும் வரலாற்றில் நிற்கலை. இந்த மாதிரி தியாக தலைவர்களோட பெயர் தானே வரலாறு நின்று பேசுது. கக்கனும் ஓமந்தூராரும் கடைசி வரைக்கும் காலனா சொத்தை கூட அரசு சொத்தை அவங்க பயன்படுத்தினதில்லை. அரசு மருத்துவமனையில் தான் தன்னுடைய மருத்துவ சிகிச்சைகளெல்லாம் எடுத்துக்கிட்டாங்கங்கிறது வரலாறு. மாபெரும் தலைவர்களின் நாமம் வாழட்டும். இது போன்ற தலைவர்களின் புகழை பரப்புவோம் மக்கள் மத்தியில். நன்றி.